இந்த ஆட்சி அமையும் போது எல்லா பேருமே விஜய் ரசிகர்கள். இந்த விஜய் ரசிகர்கள் விஜய் சொன்னாலோ விஜய் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாலோ எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. சுய புத்தியோட இருக்க போகிறது கிடையாது. இவங்களுக்கு பெரிய அளவு அனுபவம் கிடையாது. இந்த நிலைமையில இந்த ஆட்சியை எளிமையாக விஜய் பக்கத்தில் கூடிய நபர்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றது நம்மளோட குற்றச்சாட்டு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாரிதாஸ் அண்ணன் முதல்ல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அறிவில்லாதவங்க. அந்த முதல் குற்றச்சாட்டுக்கு ரிப்ளே, அந்த அறிவில்லாத ஒவ்வொரு நபர் தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன ஆட்சியில் நமக்கு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சாங்க. இப்போ தான் நமக்கு வெள்ளை அறிக்கைனா இதுதான் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு பக்கத்து பழனி தண்டாயுதம் பண்ணியிருக்காங்க, பழனி முருகன் கோவில். அந்த முருகன் கோயிலின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய சொத்து. இந்த ரெண்டுமே அட் அ டைமில் ஒரே நாளில் வந்திருக்கு வெளியே, 2 நாட்களுக்கு முன்னாடி. அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் எடுத்து பார்த்ததில் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தெரியுது. அது எல்லாமே நேரடியாக யார் குற்றவாளி அப்படின்னா நேராக கொண்டு போய் ரமேஷை காட்டலாம். அடுத்து அவருக்கு கிடைச்சக்கூடிய எல்லா ஆவணத்தையும் ஆராய்ச்சி பார்த்ததில்ல. பழனி கோயிலுக்கு சேர வேண்டிய நிலம் கைமாற்றப்படுறதுக்கு ஒரே காரணம் அமைச்சர் ரமேஷ் தான். அவர் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளும் அந்த ஆவணத்தை கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். அந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கிறேன், அந்த டாக்குமெண்ட் ஒரு தடவை பார்த்துருங்க. அவருடைய முதல் டாக்குமெண்ட்டாக வைக்கிறது ஈஸி தான் வைக்கிறாரு. வில்லங்கச்சான்றுன்னு சொல்லுவோம் இதை. அந்த வில்லங்கச்சான்றில் நம்ம ஒரு 3 விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம அந்த 3 விஷயத்த பின்னாடி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். போகும்போது தான் இந்த சொத்து அந்த தண்டாயுதமானும் கிடையாது, உனக்கும் கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் கண்டுபிடிக்குது. அதுக்கான தீர்ப்பை என்ன பண்ணுறாங்க, 2025 போன வருஷம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நிலம்ன்றது 1888 குப்புசாமி மணியக்காரன் அப்படின்ற நபர் அந்த நிலப்பரப்பை இந்த கோவிலுக்கு, எது இந்த பழனி கோவிலுக்கு அதனுடைய செலவுக்காகவும் அதனுடைய பராமரிப்புக்கும் அதனுடைய செலவுக்கும் அதை தாண்டி இந்து தர்மம் இல்லையா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான விஷயங்களுக்கு இதுலேருந்து வருவாய் இல்லையா அதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. எது இந்த 1.4 ஏக்கர் நிலத்தை. இதை யார் பராமரிக்கிறா அப்படின்னா அந்த தண்டாயுதபாணின்ற நபர் பராமரிக்கிறார். அடுத்து அவர் நீதிமன்றமே அந்த நிலம் வந்து பழனி கோயிலுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அதில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நிலம் 2 நபர்களுக்கு விற்கப்படுது. அதற்கான ஆவணம் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இந்த விவகாரத்தில் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? முதலாவது கேள்வி, திரும்பவும் அந்த டாக்குமெண்ட்டை பாருங்கள். அந்த இடத்துல வேலை பார்க்க வேண்டிய, அன்னைக்கு வேலை பார்க்க வேண்டிய சார் பதிவாளர் இருக்கார்ல, ரிஜிஸ்டர், அது சப் ரிஜிஸ்டர், அவர் அங்கே அன்னைக்கு இல்லை, வேலை பார்க்கல. சார் பதிவாளர் அவருக்கு பதில இன்னொரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு போகிறார். அன்னைக்கு மட்டும் வந்து அழகாக அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. இது ஏன் நடக்குது? முதலாவது சந்தேகம். இப்போ அந்த ஈசி சம்மந்தமாக பார்த்துருவோம். அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது, டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பத்திரமே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சார் பதிவாளர் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரம் பதிகிற அன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் இந்த 2த்துக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைடு பெருசாக இல்லை. நீங்கள் மறுபடியும் அந்த ஈஸியை ஒருக்க பாருங்கள். அந்த எழுதி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு மேலே அந்த காலத்தில் முழுசாக படிங்க. எழுதப்பட்ட தேதின்னு ஒன்று இருக்கும், பதிஞ்ச தேதின்னு ஒன்று இருக்கும், தாக்கல் செய்த தேதின்னு ஒன்று இருக்கும். இந்த 3 விஷயம் அதில் போட்டிருப்பாங்க. இதில் கொஞ்சம் நம்ம சட்டம் சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் போய் ஒரு பத்திரம் வந்து எழுத போகிறீங்க, ஒரு பத்திரம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த பத்திரம் வாங்கினதுலேருந்து நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே அந்த பத்திரத்தை எழுதி பதிஞ்சிடணும். இல்லைன்னா அந்த பத்திரம் வந்து செல்லாது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து மார்ச்னு போட்டிருக்கும் ஒரு டேட்டு. அதாவது இந்த வருஷம் 27 மார்ச் 3வது மாதம் எலெக்ஷனுக்குலாம் முன்னாடியே அந்த பத்திரத்தை வந்து எழுதியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல டேட்டை வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது மாரிதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த பத்திரம் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் எழுதப்பட்டதல்ல. அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சப்ரிஜிஸ்டரை மாற்றிட்டாங்க, மாற்றி தான் வேணுங்கன்னு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக்சுவலாக சப்ரிஜிஸ்டரை வந்து மாற்றி போட்டு பதிகிறதெல்லாம் உண்டு, நடைமுறையில் இன்னமும் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை லீவ் போட்டு போயிடுவாங்க, இப்போ வேற ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்து பதிவுவாங்க. இது நார்மலாக நடக்கிற விஷயம்தான். அந்த இன்னொரு நபர் வரா இல்லையா, வந்து வேலையை முடிச்சுட்டு போகல. அந்த 2வது நாளில் இந்த கோவிலுக்கு ரொம்ப காலமாக ஒரு 6 வருஷமாக இருக்கார் எஸ் மாரிமுத்துன்னு ஒருத்தர். கோவிலுக்கான ஹச்ஆர்என்சி இல்லையா, இந்து அறநிலைத்துறை, அதுக்கான இணை ஆணையராக இங்கே இருக்கார். அவர் பதவிக்கு ப்ரொமோஷன் கொடுக்காங்க, அது பதவி உயர்வு கொடுக்குறாங்க. 2 நாள் இந்த பத்திரம் எழுத 2 நாள் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. அடுத்து அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த பத்திரம் பதிவு பண்ணவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, 2 நாளில் ப்ரொமோஷன் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் நம்ம சேனல்லையே ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருப்போம். நம்ம ரிட் ஆஃப் மேண்டமஸில் ப்ரொமோஷன் பற்றி ஒன்று போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். அதில் தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று முதல்ல ரெடி பண்ணுவாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் தான் அந்த ப்ரொமோஷனே வந்து கொடுப்பாங்க. இது ரூல்ஸ்.
அப்படி மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் 2 நாளில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவரோட பேர் ஆல்ரெடி இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இருந்திருக்கணும். இல்லை அப்படிங்கும்போது அது பொய்யா இருந்ததுன்னா இடையில வந்து அவங்க சேர்த்திருக்கணும். அவருக்கு தகுதியே இல்லை அப்படிங்கும்போது ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து ரத்து செய்ய முடியும். ப்ரொமோஷன் யார் போடுவா? இவ்வளோ பெரிய போஸ்ட்டை யார் போடுவா? இணைய ஆணையர்ல யார் போடுவான்னா அமைச்சர் தான் போடுவாங்க. அடுத்து இந்த ப்ரொமோஷன் கொடுத்ததே நேரடியாக அமைச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் முக்கியமாக எல்லாத்துலேயும் வந்து சைன் பண்ணுவார். மினிஸ்டர் சைன் பண்ண மாட்டாரா அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கத்தை மாரிதாஸ் அவர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஆர்டரையே நம்ம கண்ணில் காமிச்சது அவர் தான். கண்ணில் காமிச்சிட்டு அதுக்கான கீழே சைன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி பேரை வந்து அவர் காட்டல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அதில் எங்கேயுமே வந்து சைனிங் அத்தாரிட்டி பேர் இருக்காது, சைன் பண்ணக்கூடிய இது இருக்காது. அட்லீஸ்ட் சைனிங் அத்தாரிட்டியாவது பேராவது இருக்கணும்ல, சிக்னேச்சர் தான் தெரிய வேண்டாம். ஆனால் இது ரெண்டுமே இல்லை. அப்போ இதில் நேரடியாக வந்து அமைச்சர் எங்கே தொடர்பில் இருக்காரு, இது எப்படி போய் ப்ரூவ் பண்ண முடியும்? அது எல்லாமே பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தோன்னே நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. பொதுவாகவே இந்த உத்தரவு உங்களுக்கு கூட தெரிய வர வாய்ப்பில்லை. ஆனால் சார் பதிவாளர் இருக்காங்களே பத்திரப்பதிவுத்துறையில், இவங்க எல்லா ஆஃபீஸருக்கும் தெரிஞ்சிடும். அடுத்து முக்கியமானது, கோர்ட் ஏதாவது ஆர்டர் போட்டுருச்சு, சம்மந்தமாக ஏதாவது கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டு தான், அவர் சொல்கிறது வந்து 100% உண்மை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த புக்லேயே என்ட்ரி பண்ணிடுவாங்க. சர்வே நம்பருக்கு கோர்ட் வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போய் பதிவெல்லாம் முடியாது கோர்ட் ஏதாவது ஆர்டர் போட்டுருச்சு அப்படிங்கும்போது. இதில் 100% அவர் சொல்கிறது உண்மை தான். அதையும் தாண்டி அவங்க பதியும் போது தான் அது எவிடன்ஸாக மாறுது. அவங்க மேலே வந்து நம்ம உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ரமேஷை பிடிச்சி ஜெயிலில் விடுங்க. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசி சுத்தக்கூடாது, சரியா? விசாரணை என்னன்னு முடிவு வரைக்கும் ரமேஷை பதவியில் நீடிக்கிறது தப்பு. இப்போ லாஸ்ட்டாக அவர் பேசுனது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடனடியாக தூக்கி ஜெயிலில் போட்டுங்க. அது எப்படி உடனடியாக போட முடியும்? சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும், முதல்ல வழக்குக்கான முகாதாரம் இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் விசாரணை நடத்தணும், அதுக்கப்புறம் தான் தூக்கி ஜெயிலில் போட முடியும். இந்த வீடியோவில் மாரிதாஸ் அவர்கள் வந்து முழுக்க ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காரு. பதிவோட இறுதியாக அவரோட பாணியிலேயே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து முன் வந்து பேசணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் என்னென்னா, ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஆதாரம் 100% வேலிடாக இருக்கணும். கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஜட்ஜாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை கேதர் பண்ணி பேசுங்க. ஃபுல் சப்போர்ட்டு. விர்ச்சுவல் வாரிஸ் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிகாரிகள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லீகலானது, இதை வந்து அவங்க இந்த ஹிஸ்டரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசி அந்த நிலத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்பொழுது HRNCயும் வந்து ஒரு பார்ட்டியாக அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ட்ல கேஸ் வருது. அப்ப இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்க தேவை கிடையாது.